சொல்லுங்க மேடம். ஓ. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णौ वन्दे जगद्गुरुं श्रीकृष्णौ वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहो वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिका वल्लभं श्रीधरं माधवं गोपिका वल्लभं जानकी नायकं रामचन्द्रं भजे जानकी नायकं रामचन्द्रं भजे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्ण कृष्णा हरे कृष्ण कृष्णा हरे हरे राम हरे राम हरे राम राम हरे राम राम हरे विष्णवे जिष्णवे शङ्किने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये पल्लवी वल्लभायार्चितायात्मने कंस विध्वंसिने वंसिने ते नमः हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे जय श्री कृष्णा सर्वं कृष्णार्पणमस्तु வாங்க. இந்த 31லேருந்து 36 வரைக்கும் படித்து திரும்பி படிப்போம். வெங்கட் வேலாயுதம் படிக்கிறீங்கன்னா ஸ்லோகம் 31லேருந்து 36 வரைக்கும் 2-3 அன்னைக்கு சரியா நடக்கல, சனிக்கிழமை. ஆரம்பிக்கலாமா? என்னாச்சு வெங்கட், புஸ்தகம் தேடுறீங்களா? ஓம் 30 என்னது? 30 ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிது மர்ஹசி. ஆம், பாடும். ஸ்ரீனிவாசன், நீங்க சொல்றீங்களா? ஸ்ரீராம். I'm not very sure, but படிக்க ட்ரை பண்றேன். பண்ணுங்க. Yes. ஸ்வதர்மமபி சாவேஷ்ய. எல்லாரும் ந விகம்பிதுமர்ஹசி.
न न विकम्पितुमर्हसि धर्म्याति युध्योश्रे युद्धात् श्रेयोन् धर्म्याति युद्धात् युद्धाश्रेयो श्रेयोन् धर्म्यायुच्छात्रेयो यत् क्षत्रियस्य न विद्यते क्षत्रियस्य न विद्यते यदृच्छया शोपपन्नम् यदृच्छया सोपपन्नम् स्वर्गद्वारामपावृतम् स्वर्गद्वारमपावृतम् सुखी नक्षत्रिया पार्थ सुखिनः क्षत्रिया पार्थ लभन्ते युद्धमीदृशम् लभन्ते अथ चेतत्वमिमम् अथ चेत्त्वमिमम् धर्म्यम् अथ चेत्त्वमिमं धर्म्यम् सङ्क्रामं न करिष्यसि ततः स्वधर्मं कीर्तिम् हित्वा पापमवाप्स्यसि அவ்வளவுதானே? அல்ல இப்ப என்ன 34 35 36 अकीर्तिञ्चापि भूतानि कथयिष्यन्ति देव्ययाम् सम्भावितस्य च कीर्तिर् मरणाददृश्यते मरणादति भयाद्रणतु परतम् मंस्यन्ते त्वां महारथाः येषां च त्वं बहुमतो भूत्वा यास्यसि लाघवम् अवाश्यवादांश्च बहून् वदिष्यन्ति तवाहिताः निन्दन्तस्व निन्दन्तस्तव सामर्थ्यम् ततो दुःखतरं नु किम् அதாவது பாருங்க என்ன அவருடைய லாஜிக்கல் இது வருது இப்போ அவாச்சிய கேட்க முடியாத சொல்ல முடியாத வார்த்தைகளால் உன்னை நிந்தனை செய்வார்கள் யார் இந்த மகாரதர்கள் எல்லாம் நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் உன்னுடைய சாமர்த்தியத்தை பற்றி பயந்து ஓடி போயிட்டான் பாரு அவன் தெரியுமே அவனை பத்தி அப்படின்லாம் பேசுவான் பாரு
நிந்தந்தஸ்து அவாச்சிய வாதாம்ச பகூன். எல்லாரும் சொல்லத்தகாத வார்த்தைகள் எல்லாம் உன்னை பற்றி சொல்லுவான். உன்னுடைய சாமர்த்தியத்தை நிந்தனை பண்ணுவாங்க. அவாச்சிய வாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாக. உனக்கு அஹிதம், நலனை கெடுக்கக்கூடிய, ஹிதம்னா நலன், அஹிதம் எதிர்மறை, உனக்கு கேடு உண்டாக்கக்கூடிய வாதங்களை சொல்லுவார்கள், வச்சனங்களை சொல்லுவார்கள். அவாச்சிய வாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி. வத, வதனா பேசுவது, வாதம், வத, வதிஷ்யந்தி சொல்வார்கள். தவ அஹிதக, உன்னுடைய அஹிதத்தில், கேடு கேடு என்ற நோக்கத்தோடு. அவாச்சிய வாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதா. நிந்தந்தஸ்த சாமர்த்தியம் தத்தோ துக்கத்தரன்னு கிம். அதை விட வருத்தமானது வேற என்னடா இருக்க முடியும்? வார்த்தையால் கொல்லப்படும் போது, நம்முடைய பெருமையை குலைக்கும் போது, நம்ம பற்றி தவறான வார்த்தைகளை பேசி தவறான பெயரை பரப்பும் பொழுது, அதை விட கேடு என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறோம். துக்கத்தரம், துக்கத்தரன்னு கிம். அதாவது இந்த தரம் அப்படிங்கிற வார்த்தை கம்பேரிட்டிவ். தமம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சூப்பர்லேட்டிவ், எல்லாத்துலேயும் இருக்கும்போது பெஸ்ட் ஆர் வர்ஸ்ட் ஆர், அது தமம்னு வரும். தரம் அப்படின்னா அதை விட கம்பேரிட்டிவ், ஏதோ ஒன்னோட கம்பேர் பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த மாதிரி கம்பேர் பண்ணி உன்னோட சேர்த்து கம்பேர் பண்ணும்போது தரம்னு வரும். துக்கத்தரம், அதை விட துக்கம் கொடுக்கக்கூடியது என்னமா இருக்க முடியும்யா அப்படிங்கிறான். பாருங்க, அதுக்கு முன்னால பயாதரணாது உபரதம் மன்சந்தே துவாம் மகாரதா ஏஷாஞ்சத்வம் பகுமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம். உன்னை நீ பயத்தினாலதான் ரணபூமியிலிருந்து, யுத்த பூமியிலிருந்து ஓடி போயிட்ட. பயத்தினாலன்னு அவங்க நீ பிலாசபியா பேசுற, உனக்கு இதெல்லாம் சரின்னு தோணலை, உனக்கு இதெல்லாம் பாவம்னு தோணுது, அப்படிலாம் ஒன்று டிஃபெண்ட் பண்ண வரமாட்டா. அவன் என்ன சொல்லுவா? பயத்தில் ஓடி போயிட்டான்னு சொல்லுவான் ஒன்று. இது பாருங்க, இதெல்லாம் எப்படி அவரை அர்ஜுனன் ஒரு பக்கம் பிலாசபி பேசினான், மிக உயர்ந்த பிலாசபி பேசினான். அப்புறம் மெதுவா இப்போ லாஜிக்கா அவனை டேக்கிள் பண்றான். இப்போ இதுல சொல்றான், அவர் பயாத்ரணாத் உபரதம் மம்சந்தே துவாம் மகார. உன்னுடைய மகாரதர்களே பேசுவான், உன்னோட கூட இருக்கிறவங்களே பேசுவான். பயத்துல ஓடி போயிட்டான். துவம் மகாரதா, என்னது? பயாதரதா ரணாத் உபரதம் மம்சந்தே துவாம் மகாரதா ஏஷாஞ்சத்வம் பகுமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம். சும்மா சுலபமா பேசுருவான் இப்படி எல்லாரும். ரொம்ப ஈஸியா, இப்போ வாய்க்கு பேசுறதுக்கு என்ன, வாய்க்கு அரைக்கிறதுக்கு அவள் கிடைச்சா மாதிரி பேசுறதுக்கு என்ன வேணா பேசுவான். தெரியுமோ அப்படின்பா. எப்படி நடந்தது தெரியுமா? அதெல்லாம் சும்மா அவன் சொல்றதெல்லாம், அதெல்லாம் பொய், உண்மையிலே இப்படிதான் நடந்தது, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு பரவும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் மிகப்பெரிய துக்கத்தரம். இதை விட துக்கம் கொடுக்கக்கூடியது வேற என்ன இருக்குடா அப்படிங்கிறான். அப்புறம் அதுக்கு முன்னால பாருங்க, அகீர்த்தின் சாப்பி பூதானி கதைஷந்தி தே அவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாக்கீர்த்தே மரணாது அதிரிச்சது. அகீர்த்திம், அவப்புகளை விட மரணம் கூட சிறப்பு, மரணம் கூட உயர்ந்தது. அகீர்த்தி மட்டும் கூடாது, அவப்புகள் அகீர்த்தி. அதனால அதுவும் உன்னோட ஒட்டிக்கும் அப்படிங்கிறான். என்ன ஒரு புகழ் அவனுக்கு, கீர்த்தி இருந்தது அர்ஜுனனுக்கு. இதுவரைக்கும் அவன் தொட்ட யுத்தமெல்லாம் ஜெயித்தான், தனக்கு சமம் எவனும் கிடையாது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணினான், நிரூபித்தான். எல்லா யுத்தங்களையும் ஜெயித்து காட்டியிருக்கிறான். அப்ப அவன் தான் ஹீரோ. அந்த காலத்துல அவன் தான் ஹீரோ. அர்ஜுனன் அப்படின்னு தெரிந்த பிறகு அந்த பொண்ணு உத்தரா, அவன்கிட்ட அவன் அலியாக இருந்து டான்ஸ் மாஸ்டரா இருந்தபோது அவன்கிட்ட கற்றுக்கொண்ட அந்த பெண் உத்தரா அவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறா. அப்படிப்பட்ட ஹீரோ. என்ன வயசு வித்தியாசம்!
அர்ஜுனனுக்கு 16 வயசு பையன் இருக்கிறான் அபிமன்யுல. அவன் வந்து இவன் இப்படி சொல்றான். அர்ஜுனன் சொன்னா இல்லை, சிஷ்யை அப்படிங்கிறவ பெண்ணுக்கு சமம். அர்ஜுனன் அபிமன்யுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அப்போ அவனை பற்றி எப்படிப்பட்ட இமேஜ் இருந்திருக்கணும் பாருங்க. அர்ஜுனன் தனஞ்சயன், தனத்தை ஜெயித்தவன் அப்படின்னு பேர் அவனுக்கு. தனஞ்சயன். விஜயன், வெற்றிக்கு உரிமையாளன். விஜயன், அவனுடைய பேரெல்லாம் பாருங்க. குடாகேசன், தூக்கத்தை வென்றவன். காரியம்னு வந்தாச்சுன்னா, யுத்தம்னு வந்தாச்சுன்னா தூக்கம் எல்லாம் பறந்து போகும். அப்படிப்பட்டவன் குடாகேசன், அவனுடைய ஒவ்வொரு பேரும். அப்படிப்பட்டவன் அர்ஜுனன். அவனு வந்து அப்படிப்பட்ட இமேஜ் இருக்கும்போது அவனுடைய கீர்த்தி கொலையும், அவப்புகழ் கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும்பா அப்படிங்கிறான். இது உனக்கு தானாக வந்த யுத்தம். ஒரு க்ஷத்திரியனுக்கு தானாக வரும் யுத்தம் வந்து யுத்த வாய்ப்பு. அது அவனுக்கு சொர்க்கத்திற்கு வாசல் போல தானா உனக்காக திறந்திருக்கு, சொர்க்கம் கிடைக்கும்னு. அப்போ அதெல்லாம் நீ வந்து இந்த மாதிரி உன்னுடைய ஸ்வதர்மப்படி கூட நீ யுத்தம் புரியணும், உன்னுடைய கடமை அது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரான் இந்த 6 ஸ்லோகங்கள்ல. இதுக்கப்புறம் வந்து அதே இன்னும் 2-3 ஸ்லோகம் தொடரும் அதே விஷயம். நீங்கள் அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கஷனில் இருந்தது, பாதியில் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். முஸ்லிம் மதத்தில் வந்து இந்த லைஃப், இந்த உலகத்தில் இந்த லைஃப் வந்து வெறும் ஒரு பரீட்சை தானே, டெஸ்ட்டு தானே அவனுக்கு. ஆக்சுவலாக அவனோட லைஃப் அடுத்த அவனுடைய சொர்க்கத்தில் தான் ஆரம்பிக்கிறதான். அவனுக்கு என்ன கிடைக்குங்கிறது, அவன் எந்த அளவுக்கு அல்லாவுக்காக வேலை செஞ்சான். அல்லாவுக்காக வேலை செய்கிறது போது புதிய பூமிகளை அல்லாவுடைய கட்டளை கீழே கொண்டு வருவது, புதிய மனிதர்களை அல்லாவுக்கு கட்டளை கீழே கொண்டு வருது, எதிர்க்கிறவங்களை கொண்டு போடுறது. இதுதான் வந்து அல்லாவுடைய கட்டளை. அப்போ அதை செய் நீ, அது ஒண்ணுதான் உன்னுடைய வேலை. இது இந்த உலக வாழ்க்கையில சிக்காதே அப்படின்னு சொல்றது. ஏன்னா உன்னுடைய உண்மையான வாழ்க்கை சொர்க்கம்தான். அங்கே 72 அறைகள் இருக்கும். அதில் என்றும் ரொம்ப அசிங்கமா இருக்கும் அதெல்லாம் படிச்சோன்னா. என்றும் கன்னி மாறாத பெண்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு அறையிலையும் ஒரு பெண் இருக்கும். சாராயம், பெஸ்ட் குவாலிட்டி ஒயின், அவன் அதோடது இருக்குல்ல, ரஷ்யாவோடது வோட்கா, அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க இருப்பாங்களாம். சின்ன பிஞ்சு தசை, பிஞ்சு சதைகள் கொண்ட குழந்தைகள் இவன் அனுபவிப்பதற்காக. அதுக்கு என்னமோ பேர் சொன்னான், மில்கி, கில்மி என்னமோ சொல்றான். அதெல்லாம் கிடைக்கும்னு ஆசை மூட்டுறான் அங்க. இதுல இப்படி இல்லை, க்ஷத்ரியன் இல்லை. க்ஷத்ரியனுக்கு என்ன சொல்றதுன்னா, நீ செத்தா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உயிரோட இருந்தா ராஜ்யம் கிடைக்கும். 2 பக்கமும் உனக்கு தானடா நல்லது, சண்டை போடு. அப்போ க்ஷத்ரியனுடைய மொத்த திறமையும் வெளியில வர்றதுக்கு இந்த பழமொழி வாய்ப்பா இருந்தது, இந்த நம்பிக்கை. க்ஷத்ரியனுடைய கடமையே மற்றவர்களே, தேசத்தை, தர்மத்தை காப்பாற்றுவதில் அதற்காக போராடுவது தான் அவனுடைய கடமை. அதை விட்டுட்டு ஓடிப்போனா அது ரொம்ப பெரிய அவப்பெருமை அவனுக்கு, அவகீர்த்தி. அதுதான் கடமை. அதில் செத்து போனால் கூட எஸ், அது செத்து போனாலும் உனக்கு சொர்க்கம் இருக்கு. பட் அது செய்வது, போராடுவது தான் அவனுடைய கடமை அப்படின்னு சொல்ற. இது நம்ம தேசம் இருக்க க்ஷத்திரியர்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கை. அதனால்தான் க்ஷத்திரியர்கள் அசாத்தியமான வீரத்தை காட்டியிருக்காங்க. எனக்கு அப்போ அடிக்கடி ஞாபகம் வரக்கூடிய விஷயம், ராணா சாங்காவுடைய பேரன். ராணா சாங்கான்னு ஒரு 82 வயசு இளைஞன், அக்பருக்கு எதிராக போராட்டத்தில் இருக்கிறவர். அக்பர் இல்லை, அதுக்கு முன்னால ராணா பிரதாப் காலத்தில் அக்பர், அதுக்கு 3 தலைமுறை முன்னால எவனோ ஒருத்தன் துடுக்க. அந்த போராட்டத்தில் அவர் பல யுத்தங்களை பண்ணியிருக்காரு. உடம்பு முழுக்க பல வடுக்கள், ஒரு கண்ணு போச்சு, ஒரு கை போச்சு, ஒரு கால் போச்சு, உடம்பு முழுக்க வடுக்கள். அந்த யுத்தம்
அவர் கடைசியா ஒரு யுத்தத்தை பற்றி சொல்றாங்க. அவர் மன்னிச்சு விடுவாராம் ஜெயிச்சப்புறம். நீ போ, உழைச்சுக்க போ அப்படின்னு. அதுவும் நம்ம நாட்டுல அரசனுக்கு இருக்கிற ஒரு குறை. யாரும் பேசுற கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அப்போ எல்லோரும் அப்படி அவன் மன்னிச்சு விட்டுருவாராம். பழைச்சுக்கோன்னு. கடைசி யுத்தத்துல அவர் சொல்றாரு, இவனை துரத்தி பிடிடா, முடிச்சிரு இந்த யுத்தத்தை, இனிமே இவன் வரக்கூடாது. யாரோ அவனுடைய படை தளபதி அவன் குஜராத்ல போய் ஒரு ஃபோர்ட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிறான், ஓடி போய். அதை துரத்தின்னு போனவன் இவருடைய பேரன், இவருடைய இன்னொரு தளபதி, எல்லாம் சின்ன வயசு பசங்க. இவர் 82 துரத்தின்னு போகிறது. இப்போ இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த கோட்டைக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறார் இவர். 82 வயசு தாத்தா, இளைஞன். அவன் இதை யார் எடுக்கிறீங்க? பீடானா பான் பீடா, வெத்தலை பீடா. இந்த வெத்தலை பீடாவை யார் எடுக்கிறீங்க? அதை எத்தாப்புல வச்சிருக்கு. அதை எடுத்து வாயில போட்டா சபதம் எடுத்துன்னு அர்த்தம். நீங்க எடுக்கலைன்னா நான் எடுக்கிறேன்னு அவர் கை முன்னால போடுது. அப்போ 2 பேரும் ஒரே சமயத்துல கை வைக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ முடிவானது, நீ முன்பக்கத்துல இருந்து போ, நீ பின்பக்கத்துல இருந்து போன்னு 2 பேரும் பின்பக்கத்துல இருந்து. சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இந்த கோட்டையை உடைச்சுன்னு உள்ள போகணும். முன்பக்கத்துல இருந்து போறவன் அவன் என்ன பண்றான், அகழியை தாண்டி பாலம் அமைச்சு போயிட்டு ஈட்டியால குத்தி கதவை பிளக்கிற முயற்சி பண்றான். எல்லாம் கோஷம் போட்டு கடைசியில யானையை நிறுத்தி வச்சு அந்த யானையை, மதம் பிடித்த யானையை தூண்ட விட்டு, இவன் அந்த கோட்டை வாசல்ல ஆணி மேல 2 கையை பிடித்து ஆணி மேல 2 காலை நிறுத்தி முதுக காட்டி யானையை வைத்து மோதச் சொல்றான். பாகன் அழறான், எப்படி செய்வேன்னு. அப்போ அவன் சொல்றான், இது அரச கட்டளை, மோதுங்கிறான். யானை மோதுறது. முதல் 2 தடவை முயற்சி பண்ணும்போது அந்த ஈட்டினால, அந்த கதவுல பதித்திருக்கிற ஈட்டினால அது தயங்குறது. அடுத்த முறை இவனுடைய முதுகு கிடைக்கும் போது முழு வேகமா மோதுறது. கதவு பிளந்து திறக்கிறது. எல்லாரும் பயங்கர பெரிய கோஷம் போடுறாங்க, ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு. இவன் என்ன கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 28 20 வயசு இளைஞன் தளபதி. இது பின்பக்கத்துல இருந்து அது கடுமையான ஒரு பாறை, செங்குத்தான பாறை. அது வழியா முயற்சி பண்ற அந்த ராஜகுமாரன், இவருடைய பேரன், அவனுடைய சின்ன படையோட உள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த கோஷம் கேட்கறது. எந்த கோஷம்? ஹரஹர் மகாதேவ்ங்கிற கோஷம் அந்த முன்பக்கத்துல இருந்து. உடனே இவர் என்ன பண்றா தெரியுமா, அந்த ராஜகுமார் கற்பனையே பண்ண முடியாது நம்மால. தன்னுடைய தலையை முடிய தன்னுடைய வலது கையால பிடித்து தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டி அந்த தலையை கோட்டைக்குள்ள தூக்கிறேன், நான் தான் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நான் தான் உள்ள போவேன்னு. சூசைடல். இதுல தேசம் ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. நிறைய தடவை நாம தோற்றிருக்கோம் இந்த சூசைடல், தற்கொலை முயற்சியால, இந்த ஒரு கருத்தினால. ஆனா கூட பல அசகாய சூரத்தனம் இந்த ஒரு விஷயத்தால வெளிப்பட்டது. க்ஷத்ரியனுடைய மொத்த ஃபோர்ஸ், அமெரிக்கன் ஃபோர்ஸ் எல்லாம் ஒரு கருவிக்கு பின்னால ஒழிஞ்சுட்டு சண்டை போடுறான். நாமெல்லாம் நேருக்கு நேர், முதல்ல நேருக்கு நேர். குர்கா ரெஜிமெண்ட்ல என்ன சொல்லுவான்னா, கையில இருக்கிற குண்டெல்லாம் தீர்ந்து போனப்புறம் ஒண்ணுமே கிடையாது, கூட இருக்கிறவங்க பலர் செத்து போயிட்டாங்க. கத்தி இருக்கும் ஒரு அந்த துப்பாக்கியில, பழைய காலத்து துப்பாக்கியில கத்தி. அந்த கத்தி எடுத்துன்னு நேர எனிமி பங்கருக்குள்ள ஓடுவானு. அவங்க எல்லாரும் சுடுவாங்க மேல. அந்த சுட்டெல்லாம் உடம்புல தாங்கிட்டு வேகமா ஓடி போய் அந்த பங்கருக்குள்ள குதித்து ஒரு 10 பேரையாவது சாகடிச்சுட்டு தான் செத்து போவாராம் குர்கா ரெஜிமெண்ட். அதுவும் கார்கில் சமயத்தில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்தது. இந்த க்ஷத்ரியனுடைய இந்த தன்மை, இது நம்ம தேசத்துக்கு மட்டுமே இருக்கிற ஒரு விஷயம். நீங்க இப்போ கல்வான்ல பீகார் ரெஜிமெண்ட் எல்லாம் 6 அடி உயரம், நல்ல தடியா உடம்ப வளர்த்துருப்பாங்க. சைனா எல்லாம் குள்ளம், 4.25 அடி, 5 அடி, 5 அடி, 5.25 அடி. அப்படியே கழுத்தை நெருக்கி
கழுத்தை நெருக்கி சாகடிச்சான் ஒரு 40 பேரை. சைனீஸ் மிலிட்ரியை யாரு நம்ம எல்லைக்குள்ள புகுந்துட்டானோ கழுத்தை கையால நெருக்கிய மூச்சு திணற வைத்து சாகடிச்சாங்க. அங்கெல்லாம் புத்த மதம் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. புத்த மதம் குழப்பி இருக்கும் நமக்குள்ள. இது சரியா? இப்ப பண்றாங்க பாருங்க, குழந்தைகள் ஆஸ்பத்திரிக்காக வந்திருக்கு, அவங்கள திரும்பி போன்னு சொல்வது சரியா? பாவம், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான் அந்த பாகிஸ்தான் பொண்ணு, அவளை திரும்பி போன்னு சொன்னா சரியா? இந்த வயசான பாட்டி 40 வருஷமா இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா, சட்டத்துக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை இங்க போனா அவளுக்கு யார் உறவுக்காரங்க இருப்பாங்க? அங்க யாரு இருப்பா இவளை காப்பாத்த? அப்படிங்கிறான். ஏண்டா, பாகிஸ்தான் குடிமகனை பத்தி இவ்வளவு கவலைப்படுற, நம்ம நாட்டுக்கு 26 பேர் செத்துருக்கானே, அவனை பத்தி நீ ஏண்டா கவலைப்பட மாட்டேங்கிறேன்னு கேட்க முடியல. பத்திரிகையால கேட்கல. இதெல்லாம் இந்த குழப்பம், அஹிம்சை, இந்த காந்தியோடைய வேலை நம்ம மனசுல குழப்பி வச்சிட்டாரு. அஹிம்சை அப்படிங்கிற கருத்தை அவரு ரவுடிக்கு எதிராக போய் போராடல. துலுக்கனுக்கு எதிராக பஞ்சாப் சிந்துல போய் உண்ணாவிரதம் இருக்கல, அடிக்காதீங்கடா அப்படின்னு. அவருடைய சால்ஜாப்பு பறக்காது, அங்கெல்லாம் வேகாது, அடிச்சு கொண்டு இருப்பாங்க அங்க போய் உண்ணாவிரதம் இருந்தா. அவன் பாவம் நம்ம இந்துக்கள் மத்தியில, ஏற்கனவே குழம்பி போன இந்துக்கள் மத்தியில இவர் பெரிய சாது மகாத்மான்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா அரை துணி போட்டிருக்காரு, அற நிர்வாணமா இருக்காரு, காலில் செருப்பு போடுறது இல்லை. பாப்பா பாப்பா எவ்வளோ பெரிய தியாகி, எவ்வளோ பெரிய அப்படின்னு தலையில் தூக்கி வச்சுட்டு இவர் சொன்னதை கேட்டு ஒரே ஒரு நௌகாலியில் ஒரு 23 துலுக்கன் அடித்தோம். அந்த 47 சமயத்தில் நௌகாலிங்கிற ஒரே ஒரு ஊரில் நடந்தது, பீகாரில். கல்கத்தால 3 லட்சம் பேரை கொன்னான். 3 நாள் மிலிட்ரி வரவிடாம, போலீஸ் கமிஷனர் துலுக்க, சீஃப் மினிஸ்டர் துலுக்க. கல்கத்தால அப்படி நடந்தது. ஆனா இங்கே ஒரே ஒரு இடத்துல இந்துக்கள் வீரமா திரும்பி அடிச்சாங்க, ஒரு 23 பேர் செத்தாங்க. அங்க போய் உட்காந்துட்டாரு உண்ணாவிரதம். நீங்க சண்டை நிறுத்தலைன்னா நான் செத்து போயிடுவேன். உடனே இந்துக்கள் எல்லாம் அவர் காலில் விழுந்து, இல்லை இல்லை மன்னிச்சிருங்க, நாங்க இனிமே அடிக்க மாட்டோம். இதெல்லாம் குழப்பம். க்ஷத்திரியனுடைய தன்மை இது இல்லை. நாட்டை காப்பாற்றணும், எங்க பெண்களை காப்பாற்றணும், எங்க சாதாரண குடிமகனை காப்பாற்றணும், எங்க தர்மத்தை காப்பாற்றணும். கோஷம் என்ன? நீங்க ஒவ்வொரு படையுடைய ரெஜிமெண்ட்டையும் பாருங்க. பிஆர் ரெஜிமெண்ட்டுடைய கோஷம் என்னது? ஆஞ்சநேயருடைய கோஷம் அது. ஜெய் பஜ்ரங் பலி கி ஜெய். ஏண்டா, செக்குலர் தேசம். ஆனா அவங்களுக்கு ஆவேசம் கொடுக்கறது பஜ்ரங் பலி, ஆஞ்சநேயர். ராஜஸ்தான் ரெஜிமெண்ட்டுடைய கோஷம் ராமச்சந்திர கி ஜெய் அப்படிங்கிறா. இது எனக்கு கரெக்டான இல்லை, ராமனுடைய கோஷம். அங்கே இன்னொரு கூர்க்கா ரெஜிமெண்ட்டுடைய கோஷம் பத்ரகாளி கோஷம். எல்லாம் செக்குலர் தேசத்தில் மிலிட்ரிக்கு ஆவேசம் கொடுப்பது, ஒரு தூண்டுதல் கொடுப்பது இந்த தெய்வ வடிவங்கள். அந்த மிலிட்ரியை நம்ம எல்லாம் பத்திரிகையும் நம்ம மாதிரி சாதுக்களும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு குழப்புறோம். அடிக்கக்கூடாது, பாவம் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது இவங்களால? அந்த மாதிரி க்ஷத்திரியனுக்கு எப்படி அவன் இது கொடுக்குறான் பாருங்க, லாஜிக்கா சொல்றான் பாருங்க. அழகான போர்ஷன் இது. பொதுவாக கீதை தத்துவங்கள்லாம் இதுல இல்லை. அதனால இது ரொம்ப அற்புதமான ஒரு போர்ஷன், இந்த 6-8 ஸ்லோகங்கள். அதோ வா பிராப்சி சொர்க்கம் ஜித்வா வா போக்ஷ. செத்து போனா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், ஜெயித்தால் ராஜ்ய போகம் கிடைக்கும். என்னடா குறை, போடா அடிடா அப்படிங்கிறான் கிருஷ்ணன். ஸ்ரீகிருஷ்ணன் சொல்வது. நம்மளாம் ஸ்ரீகிருஷ்ணனை பூஜை செய்கிறோம், அவன் சொல்வதை கேட்பதில்லை. உடனே நமக்கே கோபம், தயக்கம் வருது. என்னடா இப்படி அடிக்கலாமா, இவ்வளவு கொடூரமா இருக்கலாமா, இது நல்லது இல்லையே அப்படின்னு நமக்கே குழப்பம் வருது. சரி, நீங்க சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க. இன்னும் ஒரு 7-8 நிமிஷம் இருக்கு. ஐயா, ஒரு query, ஒரு சந்தேகம். இன்னைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு. சிங்கப்பூர்ல இப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவர் அடுத்து தேர்தலுக்கு நிற்கிறாரு. தேர்தல் பிரச்சாரம் போது இந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த சோசியல் மீடியாலையும் உள்ளூர்ல துலுக்கனுக்கு, நீ துலுக்க சமுதாயத்துக்கு ஆதரவாக வழங்கக்கூடிய பார்ட்டிக்கு ஓட்டு போடுன்னு தூண்டக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்
தடை போட்டு இதுல ஜாக்கிரதையா இருங்க, இது ரொம்ப கெடுதலான வழி வரும். ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு படிச்சேன். நீங்க He has won. He has won. Actually, அந்த பார்ட்டி ஸ்வீப் ஜெயிச்சிட்டாரா? ஜெயிச்சாச்சு. ஓகே ஓகே. ஏன்னா இங்க வந்து ஐ மீன் த ரிலிஜியஸ் கைண்ட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்றது வாட் எவர் ஃபோர்ஸ்ட் யூனிட்டி வந்து தே மெயின்டைன் இட் being through various means, but yet with all this modern technology and all that, இந்த மாதிரி grouping other things on the sly நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, அதனால நேத்து காங்கிரஸ்காரன் அந்த ஜாகுவார் ஜெட்டை கையில பொம்மையை வச்சுட்டு ஏதோ பண்ணிருக்கான். அது பாகிஸ்தான் டிவில காட்டுறான். காங்கிரஸ் தலைவன் இப்படி சொல்றான் அப்படின்னு. பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் வச்சு ரஃபேல் கன்னை வந்து பொம்மைய வச்சு நக்கல் எடுக்கிறானா. இவன் ராயின்னு ஒரு ஆளு வாரணாசியில இவருக்கு எதிராக நின்ன ஆளு, யூபி காங்கிரஸோட பிரசிடென்ட். சாகடிக்கணும் இவன் உடனே. அவன்லாம் இந்த தேச விரோதின்னு உடனே கைது பண்ணி அவன் வந்து தூண்டி விடுறான். மோடிய வந்து அரைக்குறையா அங்க போய் அடிச்சு அவன் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல மோடிக்கு கெட்ட பேர் வரணும். அது ஒண்ணுதான். எனக்கு நம்ம கவர்மெண்ட் எப்படி இப்படி ஏதோ கவர்மெண்ட் போலீஸும் சட்டங்களும் எப்படி இப்படி லூஸா இருக்கு. இப்படிப்பட்ட ஆளு சக்தி இதுவா உழவர வெளியில. சரி ஸ்ரீராம், நீங்க சொல்லுங்க. ஸ்ரீராம் ஏதோ சொல்ல வந்து. இல்ல இது வந்து ஒரு 11ல ஆரம்பிக்கும் போது பகவான் சொல்றாரு, இது துயரப்படத்தகாதவர்களுக்கு துயரப்படாதன்றத சொல்லிட்டு தென் ஆல் த ஆத்ம லட்சணங்கள்லாம் சொல்றாரு. அது முடிஞ்ச நாளைக்கும் இப்ப இந்த 31, 32ல இருந்து பார்த்தேன்னாக்க த ஆஸ்பெக்ட் ஆஃப் நீ வந்து சிறுமை அடைவாய், இல்ல மற்றவளோட நிந்தனையில நீ கஷ்டப்படுவ, இப்ப இது அதை விட பெரிய துன்பம் என்ன அப்படின்னு இந்த கடைசி நிந்தஸ்தத்துவ இந்த கடைசி இதுல சொல்றாரு. ஸோ சீமிங்லி கான்ட்ரடிக்டரியா இருக்கிறது. ஏன்னா நீ ரெஃபர் பண்றாரு, இப்ப அர்ஜுன் அஸ் அ ஜீவியா பண்றாரா? அந்த கேன் வி டேக் இட் லைக் தட்? பிகாஸ் உலக ஆயுத அர்ஜுனனை தான் பார்த்து சொல்றாரு. இவன் தானே பிரச்சனை. இவனுக்கு தத்துவம் இப்ப வேண்டாம். தத்துவம் ஆரம்பிச்சாரு, கரெக்டு. அவன் அதுல வந்து அவனால இது எத்தனையுமே பாருங்க, கீதை நாமெல்லாம் படிக்கிறோம், நம்ம தத்துவம் படிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில வெளிப்படுறதா அப்படிங்கிறது தான் நமக்கு சேலஞ்ச். வாழ்க்கை உலக வாழ்க்கை தானே. உலக வாழ்க்கையில எந்த வகையில வெளிப்படுறதுங்கிறது தான் சேலஞ்ச். அதனால அதெல்லாம் சொல்லிட்டு அவர் பிராக்டிக்கல் உலக வாழ்க்கையில நீ வந்து இதெல்லாம் உனக்கு நடக்கும்டா. அதுதான் இவனுக்கு பிரைமரி. அவனுக்கு தன்னுடைய கௌரவம் தான் முதல்ல இருக்கு. அவன் தத்துவம் ஆத்ம தத்துவம்லாம் இப்ப அவனுடைய மண்டையில இறங்கவே இறங்காது. கூட சொன்னார் அதெல்லாம். நம்ம சாதாரணமா அந்த டுவாலிட்டிஸை கடந்து போகணும்ன்றது அது ஞானி லட்சணமா போயிடுறது. பட் இந்த இடத்துல he is goading him to say the பார் இந்த மாதிரி ஆகும், do you want to face such. அதுதான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ரொம்ப அற்புதமான பர்சனாலிட்டி. ராமன் கூட இல்லை. ராமன் வந்து தியரிய ரொம்ப இன்சிஸ்ட் பண்றார். சத்தியம்தான், கடமைதான், அடிபணியணும் தான் அப்படின்னு. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் கரெக்டாக உலக விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், இதை வழிகாட்டக்கூடிய சாமர்த்தியம் அவன்கிட்ட இருக்கிற. நம்ம லீடர்ஷிப் வந்து ஸ்ரீகிருஷ்ணனை ஏற்றுக்கிற லீடர்ஷிப் தான் வளரணும். கௌதம் புத்தர் எல்லா படித்தவங்க வீட்லேயும் வாசலில் கௌதம் புத்தா வச்சுருக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்தது. அதே மாதிரி எல்லாரும் இப்போ சாய்பாபா வேற, அவரும் அமைதியாக உட்காந்து கையை அப்படி காட்டிட்டு பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ராமன் கூட கையில் வெள்ளு இருக்கு இருந்தால் கூட பல சமயம் ராமன் தான் சாந்தி ஸ்வரூபம். நீங்கள் அந்த அயோத்தியா போராட்டும் பொழுது ஆவேசம் வந்த மாதிரி அவர் சமுத்திரக்கரையில் பிரம்மாஸ்திரம் அந்த கோபத்தோட ஒரு போஸ்டரை போட்டார் விஸ்வ இந்து பரிஷத். எத்தனை கண்டனம் தெரியுமா? சாதுக்கள் கூட ராமனை இப்படி சாந்தஸ்வரூபி, அவரை போய் இப்படி ராட்சச மாதிரி நம்ம போஸ்டர் போடலாமா அப்படின்னு தான் குழப்பினாங்க. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணா அப்படி இல்லை. ஸ்ரீகிருஷ்ணா ஒரு அற்புதமான அவன். பீஷ்மருக்கு அர்ஜுனன் வந்து தன்னுடைய தாத்தாங்கிற அன்புல கொஞ்சம் மெதுவா அம்பு விடுறான். கிருஷ்ணன் பீஷ்மரை வீழ்த்த மாட்டேங்கிறான். அவரு சபதம் எடுத்திருக்காரு, நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு. அட போடா, சபதமாவது மண்ணாவதுன்னு சொல்லிட்டு இறக்கி சக்கரத்தை எடுத்துட்டு பீஷ்மரை அடிக்க போறான்.
இது கான்ட்ரடிக்ஷன் மாதிரி நமக்கு தோணலாம். கான்ட்ரடிக்ஷன் இல்லை. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்யணுங்கிற அறிவு, பகுத்தறிவு அவனுக்கு இருந்தது. நம்ம பல சமயம் இந்த மாதிரி வாதத்தில் சிக்கி என்ன எந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை செய்ய மறந்துடுறோம் பல சமயம். அந்த பாருங்களேன், நேரு செய்த ஒப்பந்தங்கள், சிந்து நதி, அன்னைக்கு வாஜ்பாய் சின்ன வயசு எம்பி, அவர் சொல்றாரு இது 80% தண்ணீரை நாம கொடுப்பது சரியில்லைங்கிறாரு. அன்னைக்கு அவங்களுக்கு வெறும் 3 MP இருந்தாங்க ஜனசங்கத்துக்கு. அவன் வந்து புறக்கணிக்கிறான் அந்த கருத்தை. 80% தண்ணீர் சிந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறான். எப்படி இப்படிலாம் அவங்களுக்கு தோன்றது? ஏதோ கௌதம் புத்தருடைய கருத்தை வச்சு நாங்கள்லாம் அமைதியை விரும்புகிறவங்க, நீங்கள் என்ன ஆயுதம் கொண்டு அடித்தா கூட நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம். எப்படிப்பட்ட முட்டாள்தனம்! 93,000 சைனிகர்களை திருப்பி அனுப்புகிறா. அடித்து நொறுக்கி ஜெயிலில் போட்டு 93,000 பேருக்கு சாப்பாடு போட்டு பாகிஸ்தான்லேருந்து POK வாங்கியிருக்க வேண்டாம்? லாகூர் சிட்டியை நேரு காலத்திலேருந்தே அப்பீஸ்மெண்ட் பாலிசி தான். இதெல்லாம் இந்த குழப்பம், தத்துவ ரீதியா குழப்பம். தத்துவம் உண்டு, நிச்சயம் தத்துவம் அவசியம். ஆனாலும் கூட சில சமயம் சர்வதர்மான் பரித்தியஜ்ய, அது ரொம்ப அவசியம். உன்னுடைய தர்மங்களை எல்லாம் விட்டு விட்டு என்னை சரணடைங்கிறான். நான் செய்ததை செய், திருப்பி செய், நான் செய்தபடி செய் அப்படிங்கிறான். இது எனக்கு பொருந்தாமல் இருக்கலாம், நான் அஹிம்சை கடைபிடிக்கலாம். ராஜாவுக்கு இது அவசியம், மிலிட்ரி கமாண்டருக்கு அவசியம். நாமெல்லாம் இருக்கலாம் அவருடைய தத்துவத்தை மட்டும் ஒத்துக்கிட்டு. அதனால வீக்குக்கு இடம் இல்லைன்னா உலகத்துல, வீக்குக்கு இடம் இல்லை. எவ்வளவு பெரிய தத்துவம் இருந்தாலும் 60 வருஷம் மோசமான ராட்சச கருத்தை வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் இது வரைக்கும் ஆண்டுட்டு இருக்கிறான். ராட்சச கருத்து, சாதாரண கருத்து இல்லை, அழிக்க வந்த கருத்து. ஆனால் அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான், கட்சி நடத்திட்டு இருக்கிறான். இன்னும் 60 வருஷம் 80 வருஷமா, 100 வருஷமா. 1925 ஆரம்பிச்சது. ஸோ கருத்து வந்து உருவாக ஒரு சார்பில் கருத்து இருக்கட்டும், அவசியம் வேணும். ஆனால் ப்ராக்டிக்கல் உலக விவகாரம் அதில் நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். தன்னை கொல்ல வந்த பசுவை அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. குழந்தைய கொல்ல வந்த பாம்பை அடிக்கிறான். அடிக்கக்கூடாது தான். நாமே பல சமயம் பாம்பை தட்டி தட்டி வெளியில் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் குழந்தை கீழே கிடக்கிற குழந்தைய அடிக்க வருது, கொத்த வருது. அங்கே அது அடிச்சு போடணும். அங்கே நீங்கள் அஹிம்சை செய்ய முடியாது. விவேகானந்தர் மாதிரி அவர் முன்னால் கை கூப்பி உட்காந்து